नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्यपादाय निधाय कृपपदायिने गौरगदामताय नगरग्रामतारिणे नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 கிருஷ்ணா. இன்னைக்கு மூன்றாவது காண்டம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே நமஸ்காரம். நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பாகவதம் காண்டம் 3 12வது அத்தியாயம் 43வது ஸ்லோகம். வைகான் ஓகேங்க முத்தேஷ், தேங்க்யூ முத்தேஷ். வைகானஷாவால கில்யௌ தும்பராபேன பாவனே नियाशे कुटीचक पूर्वं बहवोद हंस निष्क्रियौ படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. ஓய்வு பெற்ற வாழ்க்கை என்பது 4 வகைப்படும். அவை வைகானசஸ், வாலகிஸ், கில்யஸ், அவுதுஸ், அவுதும்பரஸ், பேனபஸ் என்பவை ஆகும். துறவு வாழ்க்கையின் 4 பிரிவுகள் குடிசகஸ், பகாவேதஸ், ஹம்சஸ், நிக்ரியஸ் என்பவை ஆகும். இவை அனைத்தும் பிரம்மதேவரிடமிருந்தே தோன்றின. பொருளுரை. குறைமதியுடையோர் கூறுவதைப் போல வர்ணாசிரம தர்மம் அல்லது 4 பிரிவுகளுடைய சமூக மற்றும் ஆன்மீக வாழ்க்கையானது நவீன காலத்தின் கண்டுபிடிப்புகள் அல்ல. இவை படைப்பின் ஆரம்பத்திலேயே பிரம்மதேவரால் நிறுவப்பட்ட அமைப்புகள் ஆகும். பகவத்கீதையில் 4.14 இது சாதுர் வர்ணயம் மயா சிருஷ்டம் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. சாதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகச்சக அப்படின்னு சொல்லி எப்போ பகவான் நம்மளை படைத்து இந்த பௌதிக உலகிற்கு அனுப்பினாரோ அப்பவே நம்மளுக்கு சட்டங்களை ப்ரிப்பேர் பண்ணி தந்துட்டாரு. சோ இது இப்ப தோன்றியது கிடையாது, காலக்கெடுவே கிடையாது. பல மில்லியன் பல கோடி அப்படின்னு எல்லாம் நாம கணக்கிடவே முடியாது. கல் தோன்றி முன் தோன்றா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பல பல வருடங்களுக்கு பழமையான புராண அப்போ எப்ப தோன்றுனே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. அப்ப பகவான் இந்த சமூக பிரிவுகளை முதல்லயே கொடுத்துட்டாரு நம்மளுக்கு. ஆனா இப்ப அத தப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது ஸ்லோகம் 44. ஆன்விஷிகி த்ரீ வார்த்தா தண்டநீதிஸ்ததைவ ச ஏவம் வியாஹ்ருத சாசன் பிரணவோஹி அஸ்ய தஹ்ரத. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. தருக்க சாத்திரம் வேதத்தில் கூறப்படும் ஒழுங்கு, சட்டம், ஒழுங்கு, நன்னடத்தை, விதிகள், சிறந்த வழிபாட்டுக்கு பணிகளான பூ, புவா, ஸ்வா போன்றவையெல்லாம் பிரம்மதேவரின் வாய்களிலிருந்து தோன்றின. பிரணவ ஓம்கார மந்திரம் அவரது இதயத்திலிருந்து வெளிப்பட்டது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. பூர் புவ ஸ்வ அப்படின்னு இந்த 14 லோகங்கள் 3ஆக பிரிக்கப்படுது. பூ அப்படின்னா மத்திய லோகம், புவ அப்படின்னா ஸ்வ அப்படின்னா மேல் லோகம், புவ அப்படின்னா கீழ் லோகம், அப்படி 3ஆ பிரிக்கப்படுது. அது எல்லாமே அவர் வாயிலிருந்து தோன்றியது. ஓம்கார மந்திரம் அவர் இதயத்திலிருந்து வெளிப்படுது. இது சயின்டிஸ்ட் கூட இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. சூரிய மண்டலத்துல ரெக்கார்டிங் பண்ணப்போ இந்த ஓம் அப்படிங்கிற சத்தம் கேட்டுட்டு இருக்கிறதா அந்த ரெக்கார்டிங்ல அவங்க சொல்றாங்க. ஸ்லோகம் 45. தஷ்யோஷ்னிக் ஆஷிலோமப்யோ காயத்ரி ச த்வசோ விபோக திருஷ்டும் மாம்சாத் ஸ்னுதோ அனுஷ்டு ஜகதி அஸ்ன பிரஜாபதே. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. இதன் பின்னர் இலக்கிய கலையான உஷ்ணிக் என்பது எல்லாம் வல்ல பிரஜாபதியின் உடலிலுள்ள ரோம கால்களிலிருந்து தோன்றியது. தலையாய வேத பனுவலான காயத்ரி அவரது தோளிலிருந்து தோன்றியது. திருஷ்டிப் அவரது தசையிலிருந்தும், அனுஷ்டிப் அவரது நரம்புகளிலிருந்தும், ஜெகதி அவரது எலும்புகளிலிருந்தும் தோன்றியது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ பிரம்மதேவர்கிட்ட இருந்து எப்படி எல்லாம் வந்தது அப்படிங்கறத இங்க நம்ம பாக்குறோம். அடுத்த ஸ்லோகம் 46. மஜ்ஜாயா பங்க்திர்
उत्पन्ना बृहति प्राणदो अभवत्. மொழிபெயர் பண்களை எழுதும் கலையான பங்கி அவரது எலும்பின் மஞ்சையிலிருந்து தோன்றி பிரகிருதி எண்ணம் மற்றொரு வகையான பண் உயிர்களின் தலைவரான பிரம்மதேவரின் மூச்சுக்காற்றிலிருந்தும் பிறந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பதம் 47. ஸ்பர்சஸ்தஸ்யா பவஜ்ஜீவ ஸ்வரோ தேக உதாஹுதः உஸ்மானம் இந்திரியாணி ஆஹுர் அந்தஸ்தாபலம் ஆத்மனः ஸ்வரா சப்த விஹாரேன பவந்தி ஸ்ம பிரஜாபதே. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பிரம்மதேவரின் ஆத்மாவானது ஸ்பரிச எழுத்துக்களாக வெளிப்பட்டதாகும். அவரது உடல் உயிர் எழுத்துக்களாகவும் புலன்கள் சீரொளி எழுத்துக்களாகவும் அவரது சக்தி இடையின எழுத்துக்களாகவும் புலன்களின் செயல்கள் 7 ஸ்வரங்களாகவும் இருக்கின்றன. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. சமஸ்கிருத மொழியில் 13 உயிரெழுத்துக்களும் 35 மெய்யெழுத்துக்களும் உள்ளன. உயிரெழுத்துக்கள் அ ஆ இ ஈ உ ரு ரு லு ஏ ஐ ஓ ஔ போன்றவையும் மெய்யெழுத்துக்கள் கஷரதவ போன்றவையும் ஆகும். மெய்யெழுத்துக்களில் முதல் 25 எழுத்துக்கள் ஸ்பர்சங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் 4 அந்தஸ்துகளும் உண்டு. புஷ்மங்களை பொறுத்தமட்டில் 3 ஷாக்கள் உண்டு. அவை தாளவ்யம், மூர்தன்யம், தந்தியம் என்பவை ஆகும். 7 ஸ்வரங்கள் சரிகம பதனி என்பவை ஆகும். இவ்வொளி அதிர்வுகள் அனைத்தும் சப்த பிரமங்கள் அல்லது ஆன்மீக ஒளிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதனாலேயே மகா கல்பத்தில் படைக்கப்பட்ட பிரம்மதேவரை ஆன்மீக ஒளியின் அவதாரம் என்கின்றனர். வேதங்கள் ஆன்மீக ஒளியினாலவே ஆகும். அதனால் வேத இலக்கியங்களின் ஒளி அதிர்வுகளுக்கு உலகியல் விளக்கங்கள் தேவையில்லை. வேதங்களின் ஒளியினை பௌதீக எழுத்து வடிவங்களில் நாம் அறிந்திருந்த போதிலும் அவற்றை அதே ஒளி வடிவிலேயே உச்சரித்தல் வேண்டும். இறுதியில் எதுவுமே லௌகீகம் அன்று. ஏனெனில் எல்லாவற்றிற்கும் மூலம் ஆன்மீக உலகில் இருக்கிறது. அதனால்தான் பௌதீக தோற்றத்தினை அதற்கு சரியான சொல்லான மாயை என்னும் வார்த்தையில் அழைக்கின்றனர். ஆத்மாவை உணர்ந்தவர்களுக்கு எல்லாம் ஆன்மீகமானவையே ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப எல்லாமே பகவானிடம் இருந்து தோன்றியது. பகவானிடமிருந்து பிரம்மதேவருக்கு சக்தி அளிக்கப்பட்டு அப்ப பிரம்மதேவர் வாயிலிருந்து எல்லா சொற்களும் வருகின்றது. அப்போ பௌதீகமா இருக்கிறவங்களுக்கு அது புரியாது. ஆனா ஆன்மீகத்தன்மையில் ஊறியவர்களுக்கு எல்லாமே பகவானிடமிருந்து வெளிப்பட்டது. ஏன்னா நம்ம நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராகியம் உச்சியதே அப்படின்னு எல்லாம் சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது கடைசியில பார்த்தா எங்க வரும்? பகவான் இருந்துதான் வரும். ஏன்னா சம்பந்தமே இல்லாம பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு நபர் தான் எல்லாவற்றிற்கும் தோற்றத்திற்கு காரணம், இவர் இதை படைச்சார், இந்த சயின்டிஸ்ட் இதை கொடுத்தார் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த சயின்டிஸ்டுக்கு மூளை யார் கொடுத்தாருன்னு அவங்களுக்கு புரியாது. சோ மத்தக ஸ்மிருத ஞானம் அபோகணச்சான்னு பகவான் இருந்துதான் அவருக்கு அறிவு வருது. அடுத்தது ஸ்லோகம் 48. சப்த பிராக்மாத்மனஸ்தஸ்ய வியக்தாவ்யக்தாத்மன பரஹ பிரக்மாவபாதி விததோ நானா சக்தி உபப்ரம்ஹிதா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மனவாசகம் கடந்த ஒளிக்கு ஆதாரமாகவும் கண்ணுக்கு புலனாகின்ற புலனாகாத கருத்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராகவும் விளங்கும் முழுமுதற் கடவுளின் தனிப்பட்ட அவதாரமே பிரம்மதேவர் ஆவார். பிரம்மதேவர் நானாவித சக்திகளையும் தன்னிடத்தே கொண்டு வந்திருப்பதோடு முழு மெய்ப்பொருளின் முழு வடிவமும் ஆவார். பொருளுரை. பிரம்மதேவரின் பதவியானது இப்பிரபஞ்சத்திலே உயர்ந்த பொறுப்புமிக்க பதவியாகும். மேலும் இப்பதவி இப்பிரபஞ்சத்திலேயே மிகவும் உயர்ந்த ஒருவருக்கே இறைவனால் அளிக்கப்படுகிறது. சில நேரங்களில் இப்பதவிக்கு பொருத்தமான ஒருவர் கிடைக்காத பொழுது முழுமுதற் கடவுளே பிரம்மனாக வேண்டியதிருக்கிறது. உலகில் பிரம்மதேவரே முழுமுதற் கடவுளின் ஒட்டுமொத்த பிரதிநிதி ஆவார். பிரணவ மந்திரமான உன்னத ஒளி அவரிடமிருந்தே வருகிறது. அதனாலே அவருக்கு நானாவித சக்திகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றிலிருந்து இந்திரன், சந்திரன், வருணன் போன்ற தேவர்கள் தோன்றினர். அவரது மகளை அடைய விரும்பிய காரணத்தினாலேயே அவரது சக்திக்கு எந்தவித பங்கமும் நேர்ந்து விடாது. பிரம்மதேவர் அவ்வாறு நடந்து கொண்டதற்கு ஒரு முக்கிய நோக்கம் இருக்கிறது. அவர் ஒரு சாதாரண உயிர் பொருளை போன்று அனைவராலும் கண்டிப்பதற்குரியவர் அல்ல.
ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப உயர்ந்த ஒரு பக்தர் மூலமா பகவான் லீலைகளை நடத்தும் போது இந்த தவறுகளை சாதாரண மக்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள வச்சு அந்தரங்க சக்தியின் மூலமாக அந்த லீலையை நடத்துறார். அதனால நாம அவர் தவறானவர் அப்படின்னு நாம புரிஞ்சுக்க கூடாது. அப்ப பிரம்மதேவர் அப்படி நடந்துகிட்டார் அப்படின்னா அவர் பக்தர் அல்ல, அவரை நாம நிராகரிக்கணும், அவர் போன வழியில நாம போலாம் அப்படின்னு எப்படி வேணா எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. அப்படி கிடையாது. அப்ப பிரம்மதேவர் அப்படி நடந்துகிட்டாருன்னா அவரும் குணத்தில் இருக்கிறார். அவருக்கும் சில சமயம் யானைக்கும் அடிசருக்கும். அது போல உயர்ந்த ஒருவருக்கு கூட பூத எல்லா குணங்களின் தலைவராக இருக்கும் சிவபெருமான், பிரம்மதேவர் இவங்களும் கூட தவறக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம் சில சமயங்கள். ஆனா நம்மள மாதிரி கிடையாது. நம்ம வெளிப்புற சக்தியினால் தவற நேரிடுகிறது. அவங்க எல்லாம் அந்தரங்க சக்தியினால பகவானோட யோக மாயாக்கு கட்டுப்பட்டு அந்த லீலைகள் அவங்கள வச்சு பகவான் நடத்துறார். அதன் மூலமா நம்மளுக்கு படிப்பினை. அது அப்படிதான் நாம எடுக்கணும். அப்ப அவங்க எல்லாம் தவறு செய்யக்கூடியவர்களான கிடையாது. அடுத்தது ஸ்லோகம் 49. ஏன்னா தவறு செய்பவர்களை பிரம்மாவோட பொசிஷனுக்கு அவர் வைக்க மாட்டார். ஏன்னா பிரம்மா அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். ஏன்னா பகவானால் சக்தி அளிக்கப்படுகிறார். ஏன்னா பிரம்மா பொசிஷன்ங்கிறது ஒரு மிக உயர்ந்த பொசிஷன். எவ்வளவு படைப்புகள் இந்த உலகுல யாராவது நாம சொல்ல முடியுங்களா? படைப்புகள் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? எந்த ஒரு சயின்டிஸ்டாலையும் சொல்ல முடியாது. அவ்வளவு படைப்புகள், அது எல்லாமே பிரம்மா மூலமா இங்க வெளிப்படுது. அப்ப ஒரு சிறு தவறை மட்டும் நம்ம பார்க்க முடியுமா? இப்ப சூரியன்ல ஒரு சிறு புள்ளி கருப்பு இருக்கு, அதனால சூரியனே வேண்டாம் யாராவது சொல்ல முடியுமா? சூரியன் இல்லாம இருக்க முடியுமா நம்மனால? அது போல பிரம்மதேவர் இல்லாம இங்க நம்ம படைப்பு இங்க நடைபெறாது. அடுத்தது பதம் 49. ததோ அபராம் உபாதாய சர்க்காய மனோததே. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு பாலுறவு வாழ்க்கைக்கு தடையில்லாத மற்றொரு உடலினை பிரம்மதேவர் ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு அவர் மீண்டும் படைப்புத் தொழிலில் ஈடுபடலானார். பொருளுரை. இதற்கு முன்பு பிரம்மதேவர் கொண்டிருந்த உடல் உன்னதமானது என்பதோடு பாலுறவு விருப்பத்திற்கு அது தடை செய்யப்பட்ட உடலும் ஆகும். அதனாலேயே பிரம்மதேவர் பாலுறவு கொள்வதற்கு தடையில்லாத மற்றொரு உடலை பெற வேண்டியதாயிற்று. இவ்வாறு அவர் படைப்பு தொழிலில் தன்னை மீண்டும் ஈடுபடுத்தி கொண்டார். அவரது முந்தைய உடல் பனிமூட்டமாக மாறியது என்று முன்னரே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப இங்க பிரம்மதேவர் தனது உன்னதமான உடல் கொண்டிருக்கிறார். அது பாலுறவு விருப்பத்திற்கு தடை செய்யப்பட்ட உடல். தடை செய்யப்பட்டதுன்னா சூட்சுமமான உடல், அது ஸ்தூலமான உடல் கிடையாது. அப்ப இங்க ஸ்தூலமான உடலை மீண்டும் பெறுகிறார். ஏன்னா அவர் தன்னை அந்த உடலை மாய்த்து கொண்டார் அப்படின்னா நாம நினைக்க கூடாது நம்ம மாதிரி உடல் அதை மாய்ச்சிட்டாரு, எரிச்சிட்டாரு அப்படின்னு. அவர் அந்த எண்ணங்களை, தீய எண்ணங்களை கொண்ட சூட்சுமமான உடலை அவர் தியாகம் பண்ணிடுறார். அடுத்தது பதம் 50. ऋषीणां பூரி விஷ்யானாம் அபிசர்க்கம் அவிஸ்திருதம் படிச்சாங்க மாதாஜி. ஜாத்வா தத்ருதயே பூயஸ் சிந்தயாமாஷ கௌரவ. படிச்சாங்க. ஓ குருகுல தோன்றலே, ஆற்றல் மிக்க உயர் சக்தியுடையவர்களான இம்முனிவர்கள் இருந்த போதிலும் ஜனத்தொகை போதுமான அளவு அதிகரிக்கவில்லை என்பதை பிரம்மதேவர் உணர்ந்தார். அதனால் எவ்வாறு மக்கட்தொகையினை பெருக்குவது என்று அவர் ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கினார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப பகவானுக்கு சேவை செய்வதற்காக இவர் படைப்பு தொழிலை தொடங்குறார். அப்போ ஒவ்வொரு உயிர்வாளியும் படைக்க வேண்டியது இவரோட பொறுப்பா இருக்கு. மிகப்பெரிய பொறுப்பு. எவ்வளவு வகை 84 லட்சம் உயிர் வகைகளை இவர் படைக்கணும். அதுக்குரிய உடம்பை தயாரிக்கணும், அதுல அந்த ஆத்மாவை புகுத்தணும். அப்போ பிரம்மதேவருக்கு இங்க ரொம்ப சிக்கலா இருக்கு. ஏன்னா எல்லாருமே முனிவர்கள் ஆயிடுறாங்க. சனத்குமாரர்கள், நாரதர், ரிஷி பிருகு முனிவர், இப்படி நிறைய பேரு நாங்கெல்லாம் துறவரம் மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே முனிவர்கள் ஆயிடுறாங்க. அப்ப மக்கள் தொகை எப்படி அதிகரிக்கிறது? பிரஜாபதிகளை உருவாக்கணும், அவங்க மூலமா மக்கள் தொகையை அதிகரிக்கணும். அதுக்காக இங்க என்ன பண்றாரு பார்க்கலாம். பதம் 51. அஹோ அத்புதம் ஏதன்மே வியாஸ்பிருதஸ்யாபி நித்யயா நித்யதா. ஒரே நிமிஷம், யார் அன்மியூட் பண்ணிருக்கீங்க மாதாஜி? பார்வதி மாதாஜி. அஹோ அத்புதம் ஏதன்மே வியாப்ருதஸ்யாபி நித்யதா நஹி ஏதந்தே பிரஜா நூனம்
தெய்வம் அத்ர விகாதகம். பிரம்மதேவன் படிக்கிறேங்க மகேஸ்வரி மாதாஜி. மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவர் தனக்குள் இவ்வாறு எண்ணினார்: அந்தோ, நான் இப்பிரபஞ்சம் முழுவதும் பறந்து விரிந்தவனாக இருந்த போதிலும் கூட மக்கட்தொகை பெருக்கமானது போதிய அளவு இல்லை என்பது ஓர் அதிசயமே ஆகும். இத்துரதிஷ்ட நிலைக்கு விதியை தவிர வேறு யாரை காரணம் சொல்வது? ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. அப்போ பிரம்மதேவருக்கு சக்தி இருந்தாலும் கூட அவரால் அவ்வளவு சீக்கிரம் படைக்க முடியல. ஏன்னா பகவானுடைய சக்தி வேற, பிரம்மாவோட சக்தி அப்படிங்கிறது பகவான்ல இருந்து ஒரு சிறு புள்ளி தான். பிரம்மாவே அப்படின்னா நாமெல்லாம் என்ன பண்ண முடியும்? நாமெல்லாம் ஒரு படைப்பை கூட மேற்கொள்ள முடியாது. நாமெல்லாம் ஒரு ஜீவராசியை உண்டாக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஆனா பிரம்மதேவருடைய அந்த வம்சத்துலதான் நாம இருக்கிறோம். ஏன்னா பிரம்மர் தான் நம்மளுக்கு தாத்தா பிதா மகஹ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கெல்லாம் ஆதியில நம்மளோட மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி, இடையில சாத்த வருது. அப்போ பிரம்மதேவர் நினைக்கிறாரு, ஐயோ என்னால இன்னுமே படைப்பை உண்டாக்க முடியலையே பெருசா, என்ன துரதிர்ஷ்டம்னு நொந்துக்கிறார். ஏன்னா பிரஜாபதி அப்படிங்கிறது பிரஜாபதிகளை எல்லாம் உருவாக்கி மக்கள் தொகையை பெருக்கணும். ஜீவராசிகள், பல கோடி ஜீவராசிகள், பல மில்லியன் ஜீவராசிகள் என்ன பண்ணுதுன்னா பகவானை விட்டு பிரிந்து இந்த பௌதிக உலகில அனுபவிக்க விரும்புது. அப்ப அவங்களுக்கெல்லாம் உடம்பு தரணும். அனுபவிக்கணும்னா இந்த உடம்பு எடுக்கணும். ஏன்னா உடல் மூலமாகத்தான் இந்த சிற்றின்பத்தை அனுபவிக்க முடியும். அதுக்காகத்தான் நம்மளுக்கு இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆன்மீக உடல்ல சிற்றின்பம் கிடையாது, அது பேரின்பம். ஆனா இந்த சிற்றின்பத்தை பகவானை விடுத்து அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த உடல் வேணும். ஒரு பன்றியே அது 10 குட்டி போட்டுக்குதுன்னா அதுக்கு உடம்பு வேணும். அப்ப பன்றிக்குரிய குணம் என்ன? மலம் சாப்பிடுறது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தீய குணங்கள். ஏன்னா பகவானை விட்டு பிரிஞ்சாலே அது தீய குணம்தான். ஒரு தூய இருப்பிடத்தை விட்டு ஒரு அழுக்கான இருப்பிடத்துக்கு வரணும்னு நாமெல்லாம் துடிச்சு இந்த சாக்கடைக்குள்ள விழுந்திருக்கிறோம். அப்ப இங்க இந்த சாக்கடைக்குள்ள அனுபவிக்கணும்னு விரும்புறோம். அதுக்கு உடல் வேணுமா இல்லையோ? அதனால இங்க அவர்னால அவ்வளவு சீக்கிரம் படைக்க முடியல. ஆனா பகவானுடைய கட்டளை என்ன? அவர்கிட்ட அவ்வியக்த நிலையில் இருக்கிற ஜீவராசிகளை எல்லாம் உடலை கொடுத்து இங்க நீ அவங்கள படை அப்படின்னு இருக்காரு. பதம் 52. ஏவம் யுக்த கிருத்தஸ்ய தைவம் சாவே ததா கஷ்ய ரூபம் ஆபூத்வேதா யத்காயம் அபிச்சதே. மாதாஜி, இது ஒண்ணு நானும் படிக்கட்டுங்களாங்க? படிங்க மாதாஜி, படிங்க. நன்றிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு அவர் ஆழ்ந்து சிந்தித்து இயற்கைக்கும் மேலான சக்தியினை தியானித்த பொழுது 2 உருவங்கள் அவர் உடலிலிருந்து தோன்றின. அவை பிரம்மதேவரின் உடலாக இன்றும் போற்றப்படுகின்றன. பொருளுரை. பிரம்மதேவரின் உடலிலிருந்து 2 உடல்கள் தோன்றின. ஒன்றிற்கு பெரிய மீசை இருந்தது, மற்றொன்றிற்கு மார்பகங்கள் பெருத்திருந்தன. அவர்களின் தோற்றத்திற்கு ஆதாரம் என்னவென்று யாராலும் விளக்க முடியவில்லை. பிரம்மதேவருக்கு அவர்கள் மைந்தனா அல்லது புதல்வியா என்பதற்கான குறிப்பு எதுவும் இல்லை. இன்று வரை அவர்கள் காயம், அதாவது பிரம்மதேவரின் உடல் என்று அறியப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப பிரம்மதேவர் குழப்பத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி குழப்பமான 2 உருவம் வருது. அடுத்தது பதம் 53. தாப்யாம் ரூப விபாகாப்யாம் மிதுனம் சமபத்யத. ஈஸ்வரி மாதாஜி, படிங்க. இவ்வாறு தனித்தனியே வந்த புதிய உடல்கள் 2ம் பாலுறவு நிலையில் ஒன்றாக இணைந்தன. அடுத்தது பதம் 54. யஸ்து தத்ர புமான் சோ அபூன் மனோக ஸ்வயம்பு ஸ்வராட் ஸ்திரீ ஆசித் சதரூபாக்யா மனிஷி அஷ்ய மகாத்மனஹ. மொழிபெயர்ப்பு. அவர்கள் இருவரில் ஒருவர் ஆண் ஆவார். அவர்தான் பிற்காலத்தின் சுயம்புவான மனு என்று அழைக்கப்படுகிறார். சிறப்புடைய மற்றொருத்தி பெண். இவளே மகாத்மா மனுவின் மனைவி என்று அறியப்படும் அரசி சதாரூப என்பவள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ மிதுனி பாவம் ஏதம் அப்படிங்கிற ஸ்லோகம் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். ஆண் பெண் கவர்ச்சி. இதத்தான் இப்போ பிரம்மதேவர். ஏன்னா பிரம்மதேவருக்கு தன்னோட தொடையில இருந்து படைக்கிறார், மனதிலிருந்து படைக்கிறார், கைகள்ல இருந்து படைக்கிறார், புட்டத்திலிருந்து படைக்கிறார், கால்கள்ல இருந்து படைக்கிறார். இதெல்லாம் 10ல. சோ எனக்கு சப்போர்ட்டிவா ஆள் வேணும் படைக்கிறதுக்கு. சோ என்ன பண்றார் அவர்? பிரஜாபதி ஸ்வயம்பு மனு முதல்ல உருவாக்குறார். ஸ்வயம்பு மனு தான் முதல் ஆண் பெண் அப்படின்னு ரூபத்துல ஸ்வயம்பு மனு ஸ்வதரூபா.
சதரூபா 2 பேரையும் ஆண் பெண் இணக்கத்தின் மூலமாக மக்கள் தொகையை பெருக்கிறது. சோ ஆண் பெண் கவர்ச்சி இதுதான் இன்னைக்கு அடிப்படையா இருக்கு. இந்த உலகம் இயங்க அடிப்படை காரணம் ஆண் பெண் கவர்ச்சி தான். அடுத்தது பதம் 55. ததாமிதுன தர்மேன பிரஜாஹி ஏதாம் பபுவிரே. இதன் பின்னர் அவர்கள் இருவரும் பாலுறவின் மூலம் உலகின் மக்கள் தொகையை ஒன்றன் பின் ஒன்றாக அதிகரித்தனர். 56. சசாபி சதரூபாயாம் பஞ்சாபத்யானி அஜிஜனத் பிரியவிரதோத்தான பாதௌ திஸ்ர கன்யாஸ்சர் பாரத ஆஹூதிர் தேவஹூதிச்ச பிரஹூதிரிதி சத்தம. ஓ பரத படிக்கிறேன் மாதாஜி. சரி படி. ஈஸ்வரி மாதாஜி இன்னும் 2 ஸ்லோகம். ஓ பரதகுல தோன்றலே, உரிய காலத்தில் அவர் மனு சத்ரு பாவினிடத்தில் 5 குழந்தைகளை பெற்றெடுத்தார். அவர்களுக்குள் 2 ஆண்கள், ஒருவன் பிரியவிரதன், மற்றொருவன் உத்தன பாதன், மீதி 3 பெண்கள், அகூதி, தேவகதி மற்றும் பிரசுதி என்பன பெயர்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப சதரூபா முதல் மனுவான சுயம்பு இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் இது நாம பின்னாடி பார்ப்போம். இவங்க சிறப்பாக பேசப்படுபவர்கள். பிரியவிரதன், உத்தான பாதன். இவங்களுக்கு தான் நாம பின்னாடி பார்ப்போம். பிரியவிரதன் அவருக்கு எப்படி 2 மனைவிகள் இருப்பாங்க. அப்ப அந்த 2 மனைவியில ஒருத்தி ஸ்ருதி, ஸ்மிருதி. அவங்களுக்கு துருவ மகாராஜா பிறப்பார். இப்படி நாம பின்னாடி பார்ப்போம். அப்ப அவங்களுக்கு இந்த முதல் மனுவான சுயம்பு மனுக்கும் சதரூபாவுக்கும் 3 பெண்கள், ஆகூதி, தேவகூதி, பிரகூதி. இவங்க பிறக்குறாங்க. இப்படி ஜனத்தொகை அதிகமாயிட்டு இருக்கு ஆரம்ப காலத்துல. பதம் 57. ஆகூதிம் ருஜயே பிராதாத் கர்த்தமாய து மத்தியமாம் தசாயதாத் பிரஹூதிம் ச யத ஆபூரிதம் ஜகத். மாதாஜி அடியன் படிக்கும் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. தந்தையான மனு தன் மூத்த புதல்வி ஆகூதியை ருசி என்னும் முனிவருக்கும், 2வது புதல்வி தேவகூதியை கர்த்தம முனிவருக்கும், கடைசி பெண் பிரசூதியை தட்சனுக்கும் மணமுடித்து கொடுத்தார். இவர்களில் இருந்தே உலகின் மக்கட்தொகை பெருக ஆரம்பித்தது. பொருளுரை. பிரபஞ்சத்தினுடைய மக்கட்தொகையின் படைப்பும் வரலாறும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மதேவரே பிரபஞ்சத்தில் ஆதி உயிரினமாக விளங்குபவர். அவரிலிருந்தே சுயம்பு மனுவும் அவர் மனைவி சதரூபாவும் தோன்றினர். மனுவிற்கு 2 புதல்வர்களும் 3 புதல்விகளும் பிறந்தனர். இவர்களில் இருந்தே பல்வேறு உலகின் மக்கட்தொகையும் இன்று வரை பெருகி கொண்டிருக்கிறது. ஆகையினால் பிரம்மதேவரை இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் தாத்தா ஆவார். பிரம்மதேவரின் தந்தை என்று அறியப்படும் முழுமுதற் கடவுள் அனைத்து உயிர்களுக்கும் கொள்ளு தாத்தா ஆவார். இதனை பகவத்கீதை 11.39 பின்வருமாறு உறுதி செய்கிறது. வாயிர்யமோ அக்னிர் வர்ண சசாங்கஹா பிரஜாபதிஸ்வம் பிரபிதாமகஸ்ச நமோ நமஸ்தே சுசகஸ்ரக்ருத்வஹா புனச்ச பூயோபி நமோ நமஸ்தே. வாயு நீ, யமன் நீ, அக்கினி நீ, வருணன் நீ, வானுலகில் மின்னும் சந்திரனும் நீ, வாழும் உயிர்களுக்கெல்லாம் முப்பாட்டனும் நீ. வணங்குகிறேன் வணங்குகிறேன் மீண்டும் மீண்டும் உம்மை நான். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டத்தின் குமாரர்கள் மற்றும் பல்லோரின் படைப்பு என்னும் தலைப்பை கொண்ட 12வது அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல், ஹரி போல். அப்போ நாம யார்கிட்ட இருந்து வந்தோம் அப்படிங்கிறது இங்க நிரூபணம் ஆயிருக்கு. இப்ப நாமெல்லாம் யாகங்கள் செய்வோம் வீட்டுல. அப்ப 3 தலைமுறை 4 தலைமுறை உங்க பாட்டனார் பேர் சொல்லுங்க அப்படின்னா இந்த கால குழந்தைகளுக்கு ஒரு முந்தைய தாத்தா பாட்டிக பேர் கூட சொல்ல தெரியாது. அந்த அளவுக்கு நாம வளர்த்திருக்கோம். தாத்தா பாட்டிகளுக்கு மரியாதை கிடையாது, அவங்க பேர் தெரியாது, குளம் தெரியாது. குளமெல்லாம் இதெல்லாம் ஃபேஷன், இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் கொடுத்த அறிவுனாலதான் இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோங்கிறது அவங்களுக்கு அந்த அடிப்படை கூட தெரியறது இல்லை. வேரில் இருந்துதான் தலை வரும் அப்படின்னு இவங்கெல்லாம் தலைச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம முன்னோருக்கும் 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 முன்னோரான பிரம்மதேவர், பிரம்மதேவருக்கும் முன்னோரான நம்ம தாத்தா பிதாமகர். அப்ப பகவான் தான் எல்லாருக்கும் கொள்ளு தாத்தா.
இப்ப பகவான்கிட்ட இருந்து தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம் அப்படிங்கறது இந்த தலைமுறை இதன் மூலமா உணர்ந்து கொள்ளலாம். அடுத்தது இப்ப நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்துட்டோம். பகவான் வராகரின் தோற்றம். இது வந்து பல கல்பங்களுக்கு முன்னாடி வராகர் தோன்றுகிறார். அதையும் பார்க்க போறோம். இப்போ அத்தியாயம் 13ல முதல் ஸ்லோகம். சுக உவாச்ச நிசம்ய வாச்சம் வததோ முனே புண்ணியதமாம் நிரூப பூய பிரபச்ச கௌரவ்யோ வாசுதேவ கதாகிருத. படிக்கிறேன் மாதாஜி. மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. சரி, படிங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை. ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாத குருதேவிக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், ஓ மன்னனே, மைத்ரேய முனிவரிடமிருந்து இப்புண்ணிய கதைகள் அனைத்தையும் கேட்ட விதுரர் தான் போற்றுகின்ற முழுமுதற் கடவுளின் வழிபடுவதற்குரிய சரித்திரத்தினை கூறுமாறு அவரை வேண்டினார். பொருளுரை. ஆத்ருத என்னும் வார்த்தை இங்கே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இது குறிப்பிடுவது முழுமுதற் கடவுளின் செய்திகளை கேட்பதற்கு விதுரர் இயற்கையிலேயே மிகவும் நாட்டம் கொண்டிருந்தார் என்பதாகும். இச்செய்திகளை எத்தனை முறை கேட்டாலும் அவருக்கு தெவிட்டுவதே இல்லை. அவர் அதனை கேட்க மேலும் மேலும் விரும்பினார். அப்போதுதானே அவ்வுன்னத செய்தியினால் அவர் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப மைத்ரேய முனிவர் கிட்ட இருந்து இதெல்லாம் வந்து விதுரர் கேட்டுட்டு இருக்கார். அப்போ ஆன்மீக சக்திகள், ஒளி அலைகள் மிகவும் பலம் வாய்ந்தவை, சக்தி மிக்கவை. ஆனா இந்த பௌதிக ஒளிகளோ அமங்கலமானவை. அதெல்லாம் வந்து தோன்றி மறையக்கூடிய மின்னல் மாதிரி பௌதிக ஒளிகள். அதுல இருந்து சிறு இன்பம் அப்படின்னு நினைச்சா கூட அது நிலைக்காது. ஆனா ஆன்மீக சக்திகள், ஆன்மீக ஒளிகள் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதனாலதான் நம்ம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மந்திரத்தை பல முறை சொல்லும் போது நம்மளுக்கு அது பெருகி கொண்டே போகிறது சக்தி. ஆனா ஆன்மீகமாக பேசும் நபர்கள்ட்ட நீங்க போனீங்கன்னா அவங்க சக்தி விரயமாயிட்டே இருக்கும். அவங்க காதுகளால் கேட்கிற ஆன்மீக ஒளி அதிர்வுகள் அவங்களுக்குள்ள நல்ல எண்ணங்களை உற்பத்தி செய்யும், அவங்களுக்கு நல்ல ஆன்மீக பலத்தை கொடுக்கும். ஆனா பௌதிகமா நீங்க எவ்வளவுதான் கேட்டாலும் அதை உங்களை கீழே டவுன் 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 கீழே ஆழ்கிணத்திற்கு கிரகமந்த கூபம், அந்த இல்லற வாழ்க்கையில நாம பண்ற அந்த பௌதிகமான சத்தங்களே, இப்ப நாடகமே பாருங்க, நீங்க கேட்டுட்டே இருங்க. அதுல வந்து உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் நிறைய மனசுல பதியும். அதை வந்து செயல் வடிவாகும். அப்புறம் பாவ விளைவுகள் வரும். அதனால கஷ்டப்படணும். அந்த கஷ்டத்தினால உங்களுக்கு மேலும் மேலும் துன்பங்கள் வரும்போது மனதுல இறுக்கம் உண்டாகும். அப்ப உங்கள் நடத்தை வந்து மாறுபடும். இப்படி பல எதிர் விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டி வரும். ஆனா ஆன்மீகத்துல ஒரு சின்ன நல்ல அதிர்வுகளை கேட்டா கூட பல மடங்கு உங்களுக்கு வந்து அது மேல உங்களை உயர்த்திட்டே போகும். எல்லாருமே உயரத்தா விரும்புறாங்க, எல்லாருமே ஆனந்தத்தை அடைய விரும்புறாங்க, எல்லாரும் மகிழ்ச்சியைத்தான் விரும்புறாங்க. அப்ப மகிழ்ச்சி வேண்டும் என்றால் எப்பொழுதும் பகவானது நாமம், ரூபம், லீலை, குணங்கள், அவரது சகாக்கள், இந்த சத் சங்கம் இதையெல்லாம் நாம எடுத்துக்கணும். அவரை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அந்த ஒளி அதிர்வுகள் வந்து மிகவும் மங்களகரமானது. அதைத்தான் இங்க விதுரர் வந்து முழுமுதற் கடவுளின் செய்திகளை கேட்பதற்கு இயற்கையிலேயே நாட்டம் கொண்டிருந்தார். யாருக்கு அந்த நாட்டம் வரும்? இயற்கையிலேயே போன பிறவியில ஏசாம் தொந்த கதம்பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தேக்துவ மோக நிர்முக்த பஜதேமாம் திருடவிரதாக. போன பிறவியில நல்ல புண்ணியங்களை செஞ்சவங்களுக்கு தான் அந்த நாட்டம் வரும். இல்லைன்னா சாதாரண ஆட்களுக்கெல்லாம் நீங்க பகவானோட நாமத்தை சொல்லுங்க, பாகவதம் கேளுங்க, பகவத்கீதை கேளுங்கன்னா அவங்களுக்கு நாட்டம் வராது. ஏன்னா அவங்க உள்ளத்துல இன்னும் மாசுக்கள் இருக்குது, அழுக்கடைஞ்சிருக்கு. அந்த அழுக்குகளை நம்மகிட்ட இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஏதோ ஒரு புண்ணியத்தினால நம்மளுக்கு இந்த பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு, பாகவதம் கேட்கிற பெரும் பாக்கியம். பதம் 2. விதுர உவாச்ச சவை ஸ்வயம்பூஹ சம்ராட் பிரிய புத்திர ஸ்வயம்பூஹ பிரதிலப்ய பிரியாம் பத்னிம் கிம் சஹரா ததோ முனே. மொழிபெயர்ப்பு. விதுரர் கூறினார், ஓ மாமுனிவரே, பிரம்மதேவரின் பாசத்துக்குரிய மைந்தன் சுயம்பு மனு தனது மிகுந்த நேசிப்பிற்குரிய மனைவியை அடைந்த பின்னர் என்ன செய்தார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப விதுரர் முனிவர்கிட்ட கேட்கிறார். பதம் 3.
சரிதம் தஸ்ய ராஜருஷேர் ஆதிராஜஸ்ய சத்தம ப்ருஹி மே ஸ்ரத்த தானய விஸ்வசேனாஸ்ரயோ ஹி அசௌ. மொழிபெயர்ப்பு. ஓ புனிதரிலே சிறந்தோரே, ஆதி அரசரும் மன்னர்களுக்கெல்லாம் மன்னருமான மனு முழுமுதல் கடவுளான ஹரியின் மிகச்சிறந்த பக்தர் ஆவார். ஆகையினால் அவரது மேன்மை மிகு நடத்தை மற்றும் செயல்களை பற்றி கேட்பது மிகவும் பயனுடையதாகும். அவற்றை விளக்கி அருள்வீராக. நான் அவற்றை கேட்பதற்கு மிகவும் ஆவலுடையவனாக இருக்கிறேன். பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதம் முழுவதுமே முழுமுதல் கடவுள் மற்றும் அவரது சிறந்த பக்தர்களின் மானவசம் கடந்த செய்திகளை உள்ளடக்கியதாகும். உலகில் பரமபுருஷ பகவானும் அவரது தூய பக்தரும் இடையே தன்மையில் எவ்வித வேறுபாடும் கிடையாது. ஆகையினால் பகவானின் செய்திகளை பற்றி கேட்பதனால் வரும் பலனும் அவரது தூய பக்தனின் நடத்தை மற்றும் செயல்களை பற்றி கேட்பதனால் வரும் பலனும் ஒன்றே ஆகும். அதுதான் பக்தி தொண்டின் வளர்ச்சி என்பதாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மியூட் ஆயிடுச்சு. சாரி மாதாஜி. கேட்கவே இல்லையா முதல்ல இருந்து? மாதாஜி. ஓகே மாதாஜி. ஓகே. அப்ப ஸ்ரீ பாகவதம் முழுவதுமே என்ன இருக்கு அப்படின்னா, மனவாசகம் கடந்த. மனவாசகம் அப்படின்னா நமக்கு நாமே நிறைய பொய்யான அபிப்பிராயங்கள். நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப பக்தி பண்றேன், நான் ரொம்ப கிரேட். இப்ப பௌதிகமா இருக்கிறவங்க நாம எல்லாமே அப்படித்தான் நினைப்போம். நான் ஏதாவது ஒரு செயல் செஞ்சுட்டேன்னா அதையே நினைச்சு பெருமைப்படுவோம். ஆனா மனவாசகம் கடந்த செய்திகள் எப்படின்னா, பகவானோட தூய பக்தர்கள் சேரும்போது அடக்கத்துடனும் பணிவுடனும் இருக்கும்போது நாம பகவானை பற்றியும் தூய பக்தர்களை பற்றியும் நாம நிறைய கேட்க நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஆனா நம்ம மனசுல கற்பனைகள், நான் இப்படி எனது நான் அப்படிங்கிற இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு பாகவதம் ஒண்ணுமே புரியாது. அப்போ தூய பக்தர்கள் அவர்களை பற்றித்தான் இந்த பாகவதம் பேசுகின்றது. ஏன்னா பாகவதம் அப்படிங்கிறது அமல புராணம். பாகவதம் ஸ்ரீ எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி பேசப்பட்டாலும் இப்பொழுது நாம் அத சுகதேவர் அவர் பேசுறதுனால அது கிளி கொத்திய பழம் போல. நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம் முகோர் அகோர் ரசிகா புவு பாவுகாக அப்படின்னு சொல்லி கிளி கொத்திய பழம் மிகவும் இனிமையாக இருக்கும். அது போல வியாசதேவர் இங்க சுகதேவரால் பேசப்பட்ட இந்த பாகவதம் மிக மிக இனிமையாக இருக்கும். அது மட்டுமல்ல, பாகவதத்துல எந்த ஒரு கர்மகாண்ட செயல்களும் கிடையாது. அங்க பௌதிகமான எதுவும் கிடையாது. அப்போ பாகவதம் சும்மா பகவானை பத்தி தான் சொல்லுதான்னு கேட்டா கிடையாது. அப்ப பகவானுடைய பக்தர்களை பற்றி பேசுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா பகவான் தன்னை பற்றி பேசுறத மட்டும் விரும்ப மாட்டார், தன்னுடைய பக்தர்களை பற்றி பேசுறது. ஏன்னா அடியேனுக்கு அடியேனுக்கு அடியேனாக தாசானு தாசனாக அப்படி இருக்கும்போது தூய பக்தர்களை பற்றி பேசும்போது அவர் இன்னும் அதிகமா, ஏன்னா பக்தனுக்கும் பகவானுக்கும் அங்க வேறுபாடு கிடையாது. குணத்தால் ஒன்று, அளவால் வேறு. அப்போ பகவான் தன் பக்தர்களை பற்றி பேசும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். அதனாலதான் பக்தர்களோட பேரை வச்சு அவரை கூப்பிடுவாங்க. ராதா கிருஷ்ணா, யசோதநந்தன், நந்தநந்தன் அப்படின்னு. அதுதான் பக்தி தொண்டின் வளர்ச்சி. என்னன்னா பகவானை பற்றி செய்திகளை கேட்பதனால் வரும் பலனும் அவரது தூய பக்தர்களின் நடத்தை மற்றும் செயல்களை பற்றி கேட்பதால் வரும் பலனும் ஒன்று. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நம்ம பார்த்துட்டு